Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா 11th கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள சூஸ் த பெஸ்ட் ஆன்சரோட ட்ரிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 40 ml of methane is completely burned using 80 ml of oxygen at room temperature. The volume of the gas left after cooling to the room temperature is. ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 40 mm 80 ml அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 40 கொடுத்துருக்காங்க, 80 கொடுத்துருக்காங்க. இப்போ அது ரெண்டையும் நமக்கு டிவைட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 40 கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 40 ml of CO2 கேஸ். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 40 ml 80 ml கொடுத்தாங்கன்னா நமக்கு 40 ml. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், an element X has the following isotopic composition: 200X is equal to 90%, 199X is equal to 8%, and 202X is equal to 2%. ஸோ அதாவது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் என்ன இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிக்கு 3 எண்ணம் கொடுத்துட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா க்ளோசஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து எதில் க்ளோசஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த 199 202 எதுக்கு க்ளோஸஸாக இருக்கும் அப்படின்னா 199 200 இது ரெண்டுமே எது க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 200க்கு க்ளோஸாக இருக்கும். அதனால என்னென்னா 200. ஓகே, அடுத்த சம்மு. அடுத்தது வந்து என்னென்னா அசஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 moles வந்து அதாவது 1 மோலுங்கிறது நமக்கு தெரியும் 6.022 × 10^23. அப்போ வந்து நமக்கு 2 moles அப்படிங்கும்போதுக்கு என்னென்னா அதை வந்து டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்கினா என்ன வரும், 12 வரும். அப்போது வந்து என்னடா சரி அசஷன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ரீசன் வந்து என்ன அப்படின்னா 2.02 தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, × 10^22 போயிடுச்சு. அப்போ நமக்கு இங்கே ஒன்று வரணும். அதை தான் நான் வந்து இந்த ஸ்கெட்சில் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வரணும், பட் இங்கே வரலை. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசஷன் ஓகே தான், பட் ரீசன் வந்து இங்கே என்னது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ அதான் என்னென்னா அசஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் போடக்கூடாது. அதாவது மொத்தமே இது வந்து என்னென்னா ஃபால்ஸு, இது வந்து தவறு. ஓகேவா, அதனால என்னென்னா இது வந்து அசஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் த ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். 4th கொஸ்டின் பாருங்கள். ஸோ கார்பன் ஃபார்ம்ஸ் 2 oxides, நேம்லி கார்பன் மோனாக்சைடு அண்டு கார்பன் டைஆக்சைடு. ஓகேவா, த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த விச் எலமெண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது கார்பன் வந்து 2 ஆக்சைடை வந்து ஃபார்ம் பண்ணுது. அது என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டைஆக்சைடும். the equivalent mass of the which element remains constant அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு 2 ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கான்ஸ்டன்ட், தட் மீன்ஸ் ஒரே மாதிரிக்க எது வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வருது, ஒன்றே ஆக்சிஜன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5th கொஸ்டின் வந்து the equivalent mass of the trivalent metal element is 9 gram, equilibrium at 1, the molar mass of its anhydrous oxide. அதாவது anhydrous அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே 9 கொடுத்துருக்காங்க. ட்ரைவேலண்ட் மெட்டல், ட்ரை பண்ணுறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ட்ரையும் கொடுத்துருக்காங்க, இங்கே 9 வந்திருக்கு. ஸோ இங்கே ட்ரை இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ ட்ரைனா என்னது 3. சரிப்பா 3, இங்கே வந்து 3. அப்போ 3 × 3, அப்போ வந்து இந்த 3 கிட்ட ரிலேட்டடாக தான் வரப்போகுது இப்போ ஆன்சரு. அப்போது வந்து நமக்கு என்ன தெரியும் 0, 1, 2ங்கிறது வந்து ஒரு 3 நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை கொஞ்சம் மாற்றி போட்டு நமக்கு ஆப்ஷனில் இருக்கிறது என்னென்னா 102 மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்குது. அதேமாதிரி ட்ரைவேலன்ட்னால 102 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன் ட்ராப் ஆஃப் வாட்டர் வெயிட்டிங் 0.018. நம்ம வந்து 10th இதே மாதிரி ஒரு சம் வரும். ஸோ கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனில் வரும். அதே மாதிரிக்கு அந்த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன் ட்ராப் ஆஃப் வாட்டர் வெயிட்டிங் 0.018 கிராம் இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னா 6.022 × 10^20. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் என்ன படித்தோம் 6.02 × 10^23. பட் இது வந்து நம்ம வந்து 0.018 அப்படிங்கும்போதுக்கு நம்ம அப்படியே போடக்கூடாது, தவறாயிரும். அதாவது சாதாரண 1 மோலுக்கு தான், பட் இங்கே வந்து 0.01 தனியாக நமக்கு வந்து என்னென்னா மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால நம்ம சொல்ல போகிறது 20 அண்டு வந்து ஓகேவா. அடுத்து 7th கொஸ்டின், 1 gram ஆஃப் அன் இம்ப்யூர் சாம்பிள்னு கொடுத்துட்டு அதே நேரத்தில் 44, அதாவது 0.44 அப்படின்னு கொடுத்துருக்கான். 4 × 4 எவ்வளோ 16. சார் ஏன் சார் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பெர்சன்டேஜ்னால ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும். பெர்சன்டேஜ்னால் எதாவது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 4 எவ்வளோ 16. ஸோ அதனால் 16%. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள்.
when 6.3 gram of sodium bicarbonate is added to 380 gram of acetic acid solution. அதாவது 6.3யும் 30யும் வந்திருக்கு. இது ரெண்டுமே என்ன வரும் அப்படின்னா, இந்த சோடியம் பைகார்பனேட் நம்ம வந்து எப்போ வந்து நம்ம அறிமுகமானோம் அப்படின்னா 10th படிக்கும்போது நமக்கு சோடியம் கார்பனேட்டும் ஒன்று வந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த சோடியம் வந்து ஆசிட் சொல்யூஷன், பேசிக் சொல்யூஷன் அந்த மாதிரிக்கு நம்ம வந்து எப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னா 10th பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் 30 மார்க்கு ப்ராக்டிக்கல் 10th. அப்போ மிச்சம் எல்லாமே ரிலேட் ஆகுதுனால நமக்கு வந்து எத்தனை மார்க்கு 10th அப்படின்னா 75 மார்க்குக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதனால் 0.075 தான் ஆன்சர். இங்கே 0.75 இருக்கும், அதுவும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 10th 0 மார்க்ஸ் எடுப்போம், அடுத்து 7 மார்க்ஸ் எடுப்போம், அடுத்து 75 மார்க் எடுத்துருவோம்ல. அதனால் இதுக்கு வந்து என்னென்னா 75. when 22.4 liters of H2, okay, the H2 is mixed with 11.2 liters of chloride, ஹைட்ரஜன் 22.4 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு தெரியும். இது வந்து என்னென்னா 11.2 லிட்டர் ஆஃப் குளோரைடை கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். அது எல்லாமே ஒரு டெம்பரேச்சர், குறிப்பிட்ட டெம்பரேச்சர். த மோல்ஸ் ஆஃப் HCl அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மோல்ஸ் இங்கே 1 இருக்குது, இங்கே மோல்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னென்னா நமக்கு ஹைட்ரோக்ளோரிக்லாம் நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 மோல்ஸ் ஆஃப் HCl சூஸ் பண்ணுறோம். சார் எனக்கு அதெல்லாம் தெரில, இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே ஒன்று கொடுத்துருக்கீங்க, இங்கே 180 மோல்ஸ் ஆஃப் HClன்னு வருதா. பட் டக்குன்னு டேஷ் மோல்ஸ் அப்படின்னா 1 இருக்குது, அதனால 1 மோல்ஸ் ஆஃப் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா ஹாட் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு போட்டு நிறைய வந்து லாஸ்ட்டாக டஸ் நாட் ஷோ ஆக்சிடேஷன் பிஹேவியர். ஒருத்தனோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டக்குன்னு ஒருத்தனை வந்து இப்போது எவனா ஒருத்தன் கேட்குறாங்க இவன் பிஹேவியர் எப்படி அப்படின்னு கேட்டால் இவன் பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். யாரையுமே நம்ம குட் பிஹேவியர்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் டஸ் நாட் ஷோ, யார்ட்டையும் காமிக்கக்கூடாத பிஹேவியர் என்ன பிஹேவியர், பேட் பிஹேவியர் தான் யார்ட்டையும் காமிக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பேட் அப்படிங்க வரும்போது இங்கே BaCl2 இருக்கா. ஸோ அதனால நம்ம என்னது BaCl2, ஓகேவா, போட்டுக்கிட்டோம். ஓகேவா, BaCl2. நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரப்போர்ஷன் ரியாக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஏதாவது கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா டிஸ்ப்ரப்போர்ஷன் ரியாக்ஷனில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அப்போ நம்ம வந்து இருக்கிறதுலே நமக்கு ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா என்றைக்குமே நம்ம வந்து பார்க்காது. இப்போ ரோலெக்ஸ் நீ வச்சுக்கோங்க, படத்தில் ஒரு ரோலெக்ஸ், அந்த ரோலெக்ஸை நம்ம வந்து என்றைக்கா அது லாஸ்ட் தான் பார்த்தோம். அப்போ வந்து பார்க்கவே முடியாது அவரை. அதே மாதிரிக்கா பி அப்படிங்கிறது வந்து என்றைக்கா நம்ம பார்த்துருக்கோமா, பிங்கிற ஒரு ரியாக்ஷனை ஏதாவது ஒரு ரியாக்ஷனில் நம்ம அடிக்கடி பார்க்காம ரேர், அது வந்து நம்ம இதில் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் ரிடாக்ஸுங்கிறது ரோலெக்ஸ் எப்போயாவது வருவா, இது மாதிரி P4 அப்படின்னு வந்து வரும். ஓகேவா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த பொட்டாசியம் பெர் மேக்னேட் இன் ஆல்கலைன் மீடியம் இஸ் MnO2 இப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா பெர் மேக்னேட், பொட்டாசியம் பெர் மேக்னேட். அதாவது என்னென்னா நமக்கு வந்து இந்த ஒரு மாதுளை பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, பொமக்ரானட், அது நீ வச்சுக்கோங்க 52 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் 52 ரூபா அப்படின்னா 52 ரூபா 7 பைசா. ஏன்னா நமக்கு வந்து ஒரு இது வந்து 30 ரூபாய்க்கு இருக்காது, 70 இதெல்லாம் கிடைக்காது, நான் ஆஃப் தீஸும் வராது. 52.7 இது மாதிரி நீ வச்சுக்கோங்க. ஓகேவா. இல்லைனா எப்படி நீ வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 2 கூட்டினா 7, அதே மாதிரி இங்கே 7. அப்போ இது ரெண்டும் வந்து சேமாக இருக்கா, இங்கேயும் 7, இது மாதிரி இங்கேயும் 7, அப்போ 52.7 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் 180 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கும்போதுக்கு என்னென்னா 180 கிராம். அப்போ வந்து இன்ட்டு வந்து 180 போடும்போது என்னென்னா இது வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும், மிச்சம் இருக்கிறது தான். அப்போ வந்து என்னென்னா டி ஆப்ஷன் 6.02 × 10⁻24 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர். அடுத்து 7.5 7 உனக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு. இது வந்து 7.5ங்கும் போது இப்போ 2.5ன்னு சொல்கிறோமா, இப்போ 2.5 சொல்லுவோம். அதே மாதிரிக்க 7.5னா 7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு வந்து 7 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், நோ எனக்கு வரக்கூடாது 7 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா நோ, அப்போ NO, அதுதான் என்னென்னா ஆன்சர். அடுத்து த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் 1.7 கிராம். 1.7 கிராம் இல்லாததை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ இது மட்டும்தான் இல்லை, அதனால் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த கரெக்ட் இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்னும்போது நமக்கு வந்து இங்கே என்ன வருது. ஸோ நமக்கு வந்து இங்கே என்னென்னா SO4 SO3 அப்படின்ட்டு இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு 2 தான் எப்போவுமே வந்து பெருசாக வரணும். ஸோ 2 போடுவோம், அப்புறம் வந்து என்னென்னா 3 வரும், அப்புறம் வந்து 6 வரும், அடுத்து 4 வரும். அதுதான் ஆன்சர். ஸோ அதுதான் என்னென்னா நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 2 வரும், 4 வரும், 3 2 3 2 6 4, அதாவது 2 இங்கே 2 4 4 6. அதனால ஃபஸ்ட்டு S2O4 இது மட்டும் வர்ற மாதிரி நீ வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஃபெர்ரஸ். அதாவது ஃபெர்ரஸ்னால் என்னென்னா இரும்புனா என்னது, ரொம்ப பெரிய ஒரு இரும்பு தான். இப்போ இருக்கிறதுலே பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 பெருசு.
ஸோ தட் நம்ம வந்து என்னென்னா 3 ஃபெர்ரஸ்னாலே நமக்கு என்ன வரும் அப்படின்னா அத்தடி அந்த இரும்பு அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னா அது இருக்கிறதுலே டினாமினேட்டர் வந்து எது பெருசு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 தான். ஓகேவா, அதனால நம்ம 3 சூஸ் பண்ணுறோம். இஃப் அவகோட நம்பர் இதுலேருந்து இது வருது, அப்போ வந்து இதில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம மோலார் மாஸை வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம். தட் மீன்ஸ் மாஸ் ஆஃப் 1 மோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் நமக்கு என்ன செஞ்சுது அப்படின்னா இதுதான் சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா, மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எ கார்பன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 222.4 லிட்டர்ஸ் 8 கிராம் கொடுத்து இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா 2 எண்ணம் இருக்குது. அப்போ இந்த 2 எண்ணம் இருக்குனாலே ஒன்று மேலே கீழே அப்படின்னு தான் போடுவோம். அப்போ அது வந்து ஒரு ரேஷியோவில் இருக்கும். அப்போ அது ஒன்றே நம்ம ரேஷியோ அப்படின்னு போட்டால் முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ தான் ரேஷியோன்னு போட்டுடலாம். அடுத்து என்னென்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட் 50 8.5 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது 3.59. எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 8.5. அப்போ வந்து என்னென்னா 3.5 இந்த மாதிரி வருதா, 8.5 3.5. சில்வர் நைட்ரேட் AgNO3னா சில்வர் நைட்ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் 20வது என்ன 3.59 கிராம். ஓகேவா, 8.5 வர்ற மாதிரிக்கு 3.5ன்னு வர்றோம். ஓகேவா, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 21th அவ்வளோதான் முடிய போகுது நமக்கு. மாஸ் ஆஃப் த கேட்டாக்ஸ் பைஸ் இப்படியே நிறைய வந்து 1.1 கிராம் அப்படின்னா என்னதுன்னா நமக்கு என்ன வரணும் 4. அதாவது இங்கே வந்து சேமாக இருக்கா, ஸோ அதனால் இங்கே என்னென்னா சேமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 6 கிராம் ஆஃப் கார்பன் 12 அப்படின்னா என்னென்னா 7 கூட்டுவானுங்க 8 கூட்டுவானுங்க. அப்போ 6 12 அப்படின்னா 7 8 போத் A and B வந்துச்சுனால இது ரெண்டும் போத் A and B தான் அதுக்கு ஆன்சரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து என்னென்னா C2H5 வராது எத்திலீன். அதாவது என்னென்னா இதுக்கு வந்து எந்த காம்பவுண்டுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் சேமாக இருக்கும், எத்திலீனை போலவே சேமாக இருக்குன்னா ப்ரோப்பீன். ஏன்னா மீத்தேன் இதே ப்ரோப்பீன் ஈத்தேனை போல தானே அடுத்து வர்ற ஆளுக்கும். இது வந்து அப்பானா இது மக மாதிரி, அப்போ இதை மாதிரி தானே இதுவும் இருக்கும் போகுது. அப்போ சேமாக இருக்கும் அப்படின்னா இதை போல் என்ன இருக்கும் ப்ரோப்பீன் தான் இருக்கும். அதனால ஆன்சர் என்ன அப்படின்னா என்னென்னா ப்ரோப்பீன் தான். இது லாஸ்ட் வந்து கார்பன் 12 நமக்கு தெரியும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸில் தான் அந்த ஒரு கொஸ்டின் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த கொஸ்டினில் தான் கார்பன் 12 அப்படின்னு வரும். ஸோ கார் வச்சுருக்காங்க அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. கார்பன் 12 அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 12 இங்கே 12 இருக்குது, அதனால் அப்படி போட்டுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இதில் வந்து எது வந்து ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா 6C12. சியோட அட்டாமிக் நம்பர் அதனுடைய மாஸ் நம்பர் 6C12. இது நிறையா மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ வந்து இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான். ஸோ இது வந்து எதுவுமே மீனிங் கிடையாது. இதுக்கான ஒரு ரிலேட்டட் ஆன்சர் இல்லை, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதோடைய உண்மையான சொல்யூஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம் டைமத்தில் வந்து தேவைப்படுறதுனால இது நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. நான் கொடுத்த ட்ரிக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு எனக்கு லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறையா வீடியோஸ் இதில் இருக்க எல்லா லெசனோட வீடியோஸும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.